வெனிசுலா என்ற நகரம், அது ஒரு நாடு எங்க இருக்குன்னா தென் அமெரிக்காவில் இருக்கு. அந்த நாட்டில் நிலநடுக்கம் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்து விட்டார்கள். பல லட்சக்கணக்கான பேர் எங்க இருக்காங்கன்னே தெரியல. பல கட்டிடங்கள், பல வீடுகள், பல அடுக்குமாடி கட்டிடங்கள் எல்லாம் தூள் தூளால நொறுங்கி போச்சு. திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வருது 7.2. அடுத்து ஒரு கொஞ்சம் நேரத்திலேயே அடுத்து இன்னொரு நிலநடுக்கம் வருது 7.5. 6 ரிக்டர் அளவுகோலுக்கு மேலே வந்தாவே அந்த நிலநடுக்கம் ஹெவியான நிலநடுக்கம். அங்கே வந்து 7.2 ரிக்டர் அளவு வந்திருக்கு. மறுபடியும் 7.5 ஒரு கொஞ்ச நேரத்திலேயே 2 ரிக்டர் அளவு வந்ததுனால தென் அமெரிக்காவினுடைய அந்த வெனிசுலா நாடு அப்படியே கம்ப்ளீட்டாக ஆடி போச்சு. பல ஆயிரக்கணக்கான வீடுகள், பல ஆயிரக்கணக்கான காம்ப்ளெக்ஸ்கள், பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் எல்லாம் புதையுண்டு விட்டார். எத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 300-400 பேர்னு கணக்கு சொல்கிறாங்க வெளியே. ஆனால் மிஸ்ஸிங் எவ்வளோன்னு பார்த்தா பல ஆயிரக்கணக்கான பேர், பல ஆயிரக்கணக்கான பேர்னு சொல்கிறாங்க. பல லட்சக்கணக்கான பேரை கூட இருக்கலாம். அது எல்லாமே யார் என்ன ஏதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டினுடைய டேட்டா எடுத்தால் தான் தெரியும். அதனால் இந்த நில அதிர்வு எப்படி ஏற்படுகிறது என்றால் புவியின் மேலே தட்டுகள் அப்படியே நகர்ந்துக்கிட்டு இருக்குமா. புவி எப்படின்னா அது கிலோமீட்டர் கணக்கில், சும்மா சாதாரண தட்டு இல்லை, ஒரு கிலோமீட்டர் கணக்கில் 8 கிலோமீட்டர் உயரம். அந்த தட்டினுடைய டென்சிட்டி 8 கிலோமீட்டர் இருக்குமா. அந்த 8 கிலோமீட்டரு ஒரு வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர்லேருந்து 13 சென்டிமீட்டர் வரை அதை நகரும் தன்மைக்கூடியது. இப்போ எப்படி நமக்கு பகல் இரவு வருகிறது என்றால் இந்த பூமி வந்து சுழன்று கொண்டே இருக்கிறது. பூமி வந்து சுழன்று கொண்டே இருக்கிறது. அதனால் தான் நமக்கு பகல் இரவு வருகிறது. வசந்த காலம், கோடை காலம் என மாறி மாறி வருகிறது. இதே மாதிரி தான் பூமியின் கீழே இருக்கிற அந்த லாவா அப்படிங்கிற குழம்பு மேலே தான் இந்த தட்டுகள் எல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கு. அங்கே புவியினுடைய அதிக அழுத்தம் உள்ள ரொம்ப ஒரு இடத்துல இப்போ ஒரு தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை சமமாக நம்ம ஒரு குச்சி போட்டு அந்த சமமாக இருந்தால் நிற்கும். அதே ஒரு பக்கம் அந்த குச்சியில் வெயிட் வச்சோம்னா கீழே போயிடும், ஒரு பக்கம் மேலே வந்துடும். அதே மாதிரி தான் அந்த பேலன்சிங், புவி மேல் இருக்கிற அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் ரொம்ப வெயிட் அதிகம் ஆகிட்டா மறுபக்கம் இப்படி தூக்கிக்கும். அப்படிங்கும்போது புவியின் அடிப்பக்கத்தில் இருந்து அது ரொம்ப வீக்னஸாக இருந்தாவோ, அந்த பாறை தட்டுகள் ரொம்ப வீக்னஸாக இருந்தாவோ, இல்லை கீழிருந்து அதிக அழுத்தத்தின் காரணமாகவோ அந்த புவித்தட்டுகள் நகரும் போது ஒன்றுடன் ஒன்று எப்படி அவ்வளவு பெரிய கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும். பல ஆயிரம் கிலோமீட்டர் கணக்கில் ஒரு புவித்தட்டு இருக்கும். அது அப்படியே நெகுந்துக்கிட்டு வரும். அந்த நெகுந்துக்கிட்டு வரும்போது ஒரு தட்டு மேலே ஒரு தட்டு சேர்ந்தாலும் சரி, அல்ல ஒரு தட்டு நகராமல் இன்னொரு தட்டு வந்து டக்குன்னு இப்படி அடித்தாலும் அதனுடைய அதிர்வு வந்து நம்ம தாங்கணும். ஏன்னா அது பல ஆயிரம் கிலோமீட்டர், பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் அது நகர்ந்துக்கிட்டு வருது. இதுபோல் மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை. நாம் பல மில்லியனுக்கு சொந்தக்காரனாக இருப்போம், பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரனாக இருப்போம். அவனும் ஒன்று தான், அந்த பிச்சைக்காரனும் ஒன்று தான். இன்னைக்கு அவ்வளவு கோடி வச்சு வாழ்ந்தவர்கள் ஒன்றும் இல்லாமல் நடுத்தரவில் நிற்கிறானுங்க. அவனுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, எது இல்லாமல் நடுத்தரவில் நிற்கிறானுங்க. சாதாரண அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவனுக்கு வழி இல்லாமல் நிற்கிறாங்க. அடுத்தது தன்னுடைய குழந்தைக்கு இருந்துச்சா, தன்னுடைய கணவன் இருக்காரா, மனைவி இருக்காரா, வாரிசெல்லாம் இருக்காங்களான்னு தெரியல. எத்தனை பேர் மிஸ்ஸிங், எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் போனாங்கன்ட்டு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இது போன்ற நிகழ்வு தென் அமெரிக்காவில் இல்லை, வெனிசுலா நாட்டில் நடந்திருக்கு. இது போன்ற ஒரு அன்றாட நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
இது போன்ற மிக முக்கியமான தரவுகள் உங்களை நோக்கி வர சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் லைக் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.